நம்ம வந்து இந்த சர்ச்சையை விட்டுட்டு நீதிமன்ற தீர்ப்பையே பாருங்களேன். நீதிமன்ற தீர்ப்பு வந்து 5 கண்டிஷன் போட்டாங்க. எங்கேயுமே வந்து அவர் அமைச்சர் ஆகக்கூடாது, அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள வரக்கூடாது சொல்லலை. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்றது வந்ததுக்கப்புறம் அவருக்கு இனிமே இருக்க போகிற சவால்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அவருக்கு பெரிய சவால் என்பது குறுகிய காலத்திலேயே துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது இல்லைங்க. அது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? பல வருஷமா இவரை விட இன்னும் அதிகமாக கட்சி அதையே நீங்க கவலைப்படுறீங்க. உங்களுக்கு என்ன அதுல கஷ்டம்? துரைமுருகன் வந்து உங்களை வந்து கஷ்டப்பட்டாரா? கட்சியை காப்பாற்ற வழி பார்க்குறாங்க. அடுத்து கட்சியை அவங்க காப்பாற்றணும். ஆட்சி எப்போ வேணாலும் வரும் போகும். திமுகவை அவர்கள் இப்படி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. காலம் மோசமாக இருக்கிறது. இங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்றால் வருகின்ற தேர்தலில் தோற்கடிங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக இதற்கு முன்பாக யார் இருந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? விளையாட்டுத்துறை என்பது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு டம்மியான துறை. முதல்ல அமைச்சர் பதவி கொடுக்கும்போது ஒதுக்கப்பட்ட துறை இப்போ டம்மி துறை. நீங்கள் வந்து அதை குறைக்கிறதுக்கு கூட இன்னுமே பிளான் பண்ணுறதுல ஒரு டைம் கூட எடுக்கலாம். பட் அது வரைக்கும் டாஸ்மாகுக்கான டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது எந்த அளவுக்கு வருமானங்க? அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, வருமானம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்துல சில நிகழ்வுகள் கொஞ்சம் பேசுபொருளுக்கு உள்ளாயிருக்கு. அதுல அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு. பட் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? புதியவர்களுக்கு வாய்ப்பு, மூவர்கள் நீக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த மாதிரி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அமைச்சரவையில் யாரை கொண்டு வரணும், வரக்கூடாது என்கின்ற அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர் உடையவர் முதல்வர் அவர்கள் தான். நம்ம திமுகவில் தான் வந்து ரொம்ப ரேராக தான் மாற்றங்கள் நடக்கும். இதே நம்ம ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தினம் தினம் மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காலையில் வந்து அமைச்சராக இருப்பார், மாலையில் பார்த்தா அவர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு தெரியும். அதனால் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் பொதுவாக திமுகவுடைய ஆட்சியில் கடந்த காலங்களிலும் சரி இந்த மாற்றங்கள் வந்து அடிக்கடி நடக்காது. ஆனால் இது இப்பொழுது 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 3 வருடங்கள் முடிந்து 3.5 வருடங்களுக்கு அப்புறம் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இடையில கூட அந்த துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதிக்கு மட்டும்தான் அமைச்சர்கள் இடம் கொடுத்தாங்க. அதனால வந்து இந்த மாற்றத்தை நம்ம இயல்பாக கடந்து போகணும். ஒரு அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றப்பட்டது மட்டும் அது ஒண்ணு. இப்ப இந்த இலாக்காக்கள் மாற்றப்பட்டது விஷயத்துக்கு வரணும்னா இப்போ வந்து முக்கியமா நான் யாரை பார்க்குறேன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கான இலாக்கா மாற்றம். அவர் வந்து உயர்கல்வித்துறையில் அமைச்சராக இருந்தார், முக்கியமான துறை. 2வது இந்த அமைச்சரவையுடைய அந்த புரோட்டோகால் பார்த்தாவே அவர் 6வது இடத்துல இருக்கக்கூடியவர் பொன்முடி அவர். துணை பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து வனத்துறைங்கிற ஒரு இதை கொடுத்து மாட்டினாங்க. அதற்கான காரணத்தை என்ன பத்திரிகைகளும் சிலர் சொன்னாங்கன்னா ஆளுநர் ரவி அவர்களை வந்து அதை வந்து தாஜா பண்ணுவதற்காக, ஏன்னா இவருக்கும் ஒத்துக்கல அப்படின்னு. அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஆளுநர் ரவி அவர்களுக்கும் பொன்முடிக்கும் ஒரு டேர்ம் சரியில்லைங்கிறது நம்ம எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் உயர்கல்வியில தமிழகம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஆட்சி செய்கிறார். நம்ம கல்வியில வந்து நம்ம எங்கேயோ வந்துட்டோம், அடிப்படை கல்வியில. ஆனால் உயர்கல்வியில் இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக தமிழகம் வரணுங்கிற ஒரு இலக்கு. அந்த இலக்கிற்கு இந்த தேவையில்லாத சர்ச்சைகள் வந்து தடங்களாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர் வந்து அவரை அழைக்கிறது இல்லை, அங்க என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரிகிறது இல்லைங்கிற மாதிரியான. அப்ப இந்த சர்ச்சை தேவையில்லை என்று நினைத்திருக்கலாம் ஒன்று. 2வது பொன்முடி அவர்கள் மேல இந்த நீதிமன்ற வழக்கு இருக்கிறது. அது இப்பொழுது வந்து நீதிமன்ற வழக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது தேவையில்லாமல் உயர்கல்வி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா வனத்துறை என்பது பெருசா நீங்கள் நானும் ரொம்ப பெருசா கவலைப்பட தேவையில்லை. எனக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து வனத்துறை தமிழ்நாடு கம்மி தான். கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வட இந்திய மாநிலங்களில் வனத்துறை பெரிய இடங்களை பிடிக்கும். தமிழ்நாடுலாம் வனத்துறையை பொறுத்தவரை ரொம்ப பெரிய அளவில் அதனுடைய செயல்பாடுகள் பெருசாக இருக்காது. கடந்த காலங்கள் நான் வச்சு சொல்கிறேன்.
அப்ப அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அவரை அமைதிப்படுத்தி அவர் இந்த வழக்குகளை நடத்தட்டும். ஏன்னா அவர் இப்பொழுதுமே வனத்துறை கொடுத்தால் கூட அவர் 6வது இடத்துல தான் இருக்கார் புரோட்டோகால்ல, புரிஞ்சுக்கங்க. அதே உயர்கல்வியா கொடுத்திருக்கின்ற கோவி செழியன் வந்து 26 இடத்துல இருக்கார், 26 27 இடத்துல இருக்கார். அப்ப உங்களுக்கு உயர்கல்வி பதவியை மாத்தி கொடுத்ததுனால பொன்முடி அவர்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த புரோட்டோகால் குறைஞ்சு போய்விட்டது, அவங்களுடைய பதவியை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது இல்லைங்கிறது இதன் மூலமாக நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இல்ல இந்த இடத்துல அமைச்சரை விட ஆளுநர் முக்கியம் அப்படின்னு முதல்வர் நினைச்சாரு. இல்லைங்க, ஆளுநர் முக்கியம் இல்லைங்கிறதுனாலதான் ஆளுநரோட இவர்கள் ஒத்து போகல, அதை புரிஞ்சுக்கணும். எத்தனையோ விஷயங்களுக்கு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒத்து போகாம தான் இருக்கு. எத்தனையோ சர்ச்சைகள், அதை பேசணுமாக்க நம்ம ஒரு எபிசோடு பேசணும், பல்வேறு சமயங்கள்ல பேசியிருக்கு. வேற வகையில டிஃபெண்ட் பண்ணாம அமைச்சருடைய இலாக்கா மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சரியான பாயிண்ட் இல்ல. நான் அப்படி கருதல. நான் என்ன கருதுறேன்னா, உயர்கல்வியில வந்து சர்ச்சைகள் வேண்டாம் என்று முதல்வர் நினைத்திருக்கலாம். இரண்டாவது, பொன்முடி அவர்களுடைய இந்த வழக்கு சம்பந்தமாக அவருக்கு வந்து உயர்கல்வியை கொடுத்துக்கிட்டு அவர் அதிலேயே உள்ள சர்ச்சையில இருந்துகிட்டு டென்ஷன் படுத்தாம அவரை வந்து தனிமைப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, நிதியமைச்சர் பிடிஆருடைய பதவியை அதே மாதிரி மாத்தினாங்க, அதனுடைய பொறுப்பை. ஒரு சர்ச்சை தான், அதாவது சர்ச்சைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாக தான் பாக்குறாங்க. அப்படிதான் நான் பிடிஆர் விஷயத்திலையும் பாக்குறேன், இந்த விஷயத்திலையும் பாக்குறேன். புரோட்டோகால்ல எதுவும் தடை இல்லை. அவரை வந்து புரோட்டோகால்ல 20 இடத்துக்கு மாத்திட்டீங்கன்னா நீங்க சொல்ல மாதிரி டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் மாத்தல. இரண்டாவது, இப்ப கோவிச்செழியன் சரியான நபருங்க. அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், கல்வியாளர். அவர் தான் வந்து அரசு குரோடாவாக பணியாற்றியவர். 3 வருஷம் சட்டமன்றத்தில் அரசு குரோடாவாக இருந்தவர். அப்ப சிறப்பாகத்தான் செயல்படுத்திட்டு இருக்கார். நல்ல பேச்சாளர், கல்வியாளர், சிந்தனையாளர், சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு சின்ன எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். கல்வி மட்டும்தான் அவருக்கு உரமாக இருந்ததுன்னு பல்வேறு இடங்களில் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு கல்வி தான், சொல்ல போனா பெரியாருடைய அந்த இதுதான் எனக்கு வந்து கல்வியை கற்றுக்கொள்ள முடிந்தது. அவர் வந்து பெரியாருடைய சமத்துவபுரத்தில் வீடு இருந்ததுங்க அவருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பின்புலம். அப்ப அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கல்வியை மேலோங்க வேண்டும், அதுக்கு ஒரு சரியான நபர், ஒரு வைப்ரண்ட் ஒரு நபராக கோவிச்செழியன் இருப்பார் என்று முதல்வர் நினைத்திருக்கலாம். அதனால அப்படித்தான் நான் பாக்குறேன் அவருடைய அந்த மாற்றத்தை. இந்த அமைச்சரவையில் இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலா பார்க்கப்படுதுன்னா, இன்னொரு முக்கியமான ஹைலைட்டடாக செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு முன்னாடி இருக்கிற தகவல் எல்லாம் பொறுத்து பார்க்கும்போது அவருடைய ஜாமீனுக்காக தான் அமைச்சரவை மாற்றமே வெயிட்டிங்ல இருக்கு, அந்த நிகழ்வே வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லப்பட்டது. அதே போலதான் இப்போ நடந்திருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம், அவருக்கு பொறுப்புகள், இதெல்லாம் கொடுக்கப்பட்டது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், நெகட்டிவான ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில விதைச்சிருக்கிறதாக நீங்க பார்க்கலாம். இல்ல, இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் சிறைக்கு போயிட்டு வந்து திருப்பி அமைச்சராக இருக்காங்க, முதல்வராக இருக்காங்க. அதெல்லாம் வழக்கமா நடப்பதுதான். நம்ம வந்து இந்த சர்ச்சையை விட்டுட்டு நீதிமன்ற தீர்ப்பையே பாருங்களேன். நீதிமன்ற தீர்ப்பு வந்து 5 கண்டிஷன் போட்டாங்க. அது ரொம்ப எளிய கண்டிஷன் தான். பாஸ்போர்ட்டை வச்சுக்கணும், திங்கள் வெளியில கையெழுத்து போடணும், 25 லட்சம் பிணை கொடுக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது, சாட்சிகளை கலைக்கக்கூடாது, இப்படித்தான் கண்டிஷன். எங்கேயுமே வந்து அவர் அமைச்சராகக்கூடாது, அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள வரக்கூடாது சொல்லலை. ஆமா, அப்போ நீதிமன்றமே வந்து இதற்கு வழி இருக்கிறது. ரெண்டாவது, 471 நாட்கள் ஒருத்தரை உள்ள வச்சுக்கிட்டு விசாரிக்கிறீங்கன்னா இது வந்து அரசமைப்பு சட்டம் 21க்கு விரோதமானதுங்கிற வார்த்தையும் நீதிமன்றம் சொன்னது. அப்ப ஒரு தனி மனிதனுக்கு இது வந்து ஒரு தனி மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயத்தை அமலாக்கத்துறை செய்ததாக நீதிமன்றத்தில் ஒரு கண்டனம் சொன்னாங்க. நீங்க அவர் அமைச்சரா பாக்குறீங்க, திமுக காரரா பாக்குறீங்க, ஒரு தனி இந்திய குடிமகனா பாருங்க, அவருக்கு செஞ்ச அநீதி தானே. இப்ப அந்த பார்வையில நீங்க அந்த கண்ணாடி போட்டு பார்த்ததுனால இதை நினைக்கிறீங்க. ஒன்று. இரண்டாவது, ஒருவர் மேல் குற்றம் நிரூபிக்கும் வரை, தண்டனை கிடைக்கும் வரை அவர் குற்றவாளி கிடையாது. இந்தியாவுடைய சட்டமே அதான் சொல்லுது. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்குமே ஜெயலலிதா அவர்களே குற்றவாளி இல்லைன்னு சொல்றோம்ல. ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு. ஏன்னால் இறப்புக்கு முன்பாக தீர்ப்பு வந்தால்தான் அவர் அக்யூஸ்ட், இறப்புக்கு பின்னாடி தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப அதையே ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம. இப்ப இவர் மேல எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை. இரண்டாவது, அவர் மேல இருக்கின்ற ஒரே சார்ஜ் ஷீட் என்ன தெரியுமா? அவருடைய வங்கியில் 1,31,00,000 ரூபாய் இருந்தது, அதான் கணக்கு. அது எப்படி வந்துச்சு? அவங்க அதுக்கு நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க 78 லட்சம் சம்பளத்தில் வந்ததுன்னு நிரூபிச்சிட்டாங்க. அப்போ அந்த 78 லட்சத்துக்கு போக மிச்ச காசுக்கு தான் அவங்க கணக்கு கொடுக்கணும். அதில் வந்து விவசாய வருமானம் இருக்கிறதுலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம், அது வழக்கு நடக்கட்டும். அவர் தவறு செய்திருந்தால் தண்டனை அனுபவிக்கட்டும், அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 15 மாசம் விசாரணை கைதியாக உள்ள வைத்திருந்தது அநீதி இல்லையா? இன்னொன்று முக்கியமானது நீதிமன்றம் கேட்டாங்க, இந்த பண மோசடின்னு சொல்லக்கூடிய ஆன்டி மணி லாண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மேக்சிமம் தண்டனை 7 வருஷம் தான். 7 வருஷம் உச்சபட்ச தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்றத்திற்கு நீங்க 1.5 வருஷம் விசாரணை கைதியா வச்சிருப்பீங்களான்னு கேட்டாங்க. இது நியாயம் இல்லாதது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அமைச்சராவதா என்ன தவறு இருக்கும்னு. இரண்டாவது, நீங்க நினைக்கிறீங்க இது வந்து ஒரு பெரிய
ஒரு அதாவது ஒரு குற்றவாளிக்கு நீங்க வந்து அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குற்றவாளிக்கு அமைச்சரவை கொடுத்துட்டாங்க. ஒரு குற்றவாளி இல்ல பண மோசடி பாயிண்ட் என்னன்னா, திமுகவே தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, இப்ப ஸ்டாலின் அவர்களே தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த விஷயத்தை எடுத்து பேசுறார். அவங்களே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு பின்னணியில அவங்க தான் அப்படின்ற போது, இப்ப திரும்ப அமைச்சரானதுக்கு அவர் புனிதர் ஆயிட்டாரா? இல்லைங்க. 2 விஷயம் நான் அதை சொல்றேன். 2011 இருந்து 2021 அதிமுக ஆட்சியில தான் இந்த ஊழல் நடந்ததாக திமுகவுடைய அப்பொழுது தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்க. பெரிய ஒரு கட்டு இதை போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, அங்க அப்போது இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடி மேல முதற்கொண்டு எடப்பாடி 4000 கோடி ஊழல், அது அமலாக்கத்துறையிலே இருக்கு. வேலுமணி, தங்கமணி, முன்னாள் இது சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லார் மேலேயுமே கொடுத்தாங்க. எல்லார் மேலேயுமே கொடுத்தாங்களே, ஏன் இவர் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க? அது ஒண்ணு. நீங்க கேக்குறீங்க, ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துறாங்க, அவர் வந்து போயிட்டு வந்தா உத்தமராயிரம் ஒரு வார்த்தையை கேட்குறீங்க. இப்போ நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க. அஜித் பவார், ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேங்க. அஜித் பவார் அவர் வந்து அவர் முக்கியமான தலைவராக சரத்பவார் கட்சியில் இருந்தார், துணை முதல்வராக இருந்தார். 12,000 கோடி அவர் மேல, அவருடைய மனைவி மேல மகாராஷ்டிராவுடைய கோஆபரேட்டிவ் வங்கியில 25,000 கோடி ஸ்கேம்னு சொல்லிட்டு இதே அமலாக்கத்துறை கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அடிச்சு புடிச்சு பாஜகவுக்கு வந்தாரு. இன்னைக்கு அவர் மேல எந்த கேஸும் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு பாஜகவுடைய பிரிஞ்சு வந்த கட்சியோட சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி வச்சு சிவசேனா பாதி, அவங்களுடைய கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்களாம் சேர்த்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு துணை முதல்வர். அவங்க சுத்தபதம் ஆயிட்டாரா? ஒன்று. 2வது உதாரணம் வெஸ்ட் பெங்கால். நான் இங்கிட்டே வரல, அங்கேயே போறேன். மேற்கு வங்காளத்தில் முக்கியமான இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான தலைவராக இருந்தவர் அதிகாரின்னு ஒருத்தவர், சுவேந்த் அதிகாரி ஒரு பேர். அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாரதா சிட் ஃபண்ட்ஸ் ஊழல். சில வருடங்களுக்கு முன்பு சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் பல 100 கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் இன்னைக்கு உள்ள இருக்காங்க. இதே அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் விசாரிச்சு அதில் முக்கியமாக கை காட்டப்பட்டவர் இந்த சுவேந்த் அதிகாரி. அவர் அப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் முக்கியமான தலைவர். பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஓவர் நைட்ல அவர் பாஜகவுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் மேல கேஸ் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தான் இப்பொழுது மேற்கு வங்காளத்துடைய பாஜக மாநில தலைவர். இவங்களும் சுத்தப்படுத்திட்டாங்களா? நியாயம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும். உங்களுக்கு என்ன நியாயம் பொருந்ததோ எனக்கும் பொருந்தணும். அப்ப இந்தியாவில் அது தவறுனா அதை சுட்டி காட்டுற இல்ல தகுதி வந்து இப்ப நான் அதான் சொல்றேன். அப்ப இப்படி வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி போனவங்க சுத்தமாயிட்டாங்க. 1,32,00,000 வங்கியில இருந்துன்னு சொல்லி 474 விசாரணை பண்ணி நிரூபிக்கப்படல. பென்ட்ரைவ் எடுத்துட்டு போனாங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போனாங்க. எதுவுமே நீதிமன்றத்துல நீங்க எல்லாம் எடுத்துட்டு போய் 15 மாசம் வந்து நீங்க வந்து நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்ப என்ன அதுல அநீதி இல்லையா? அது அநீதி இழைக்கப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள்? இந்த நேரத்தில் அவர் கட்சி மாறி இருந்தால், பாஜகவுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா அவர் மேல கேஸ் இருக்குமா? அவர் அப்பொழுது சுத்தப்படுத்தப்பட்டிருப்பார் இல்லையா? இதே செந்தில் பாலாஜி சொல்லலையா? அப்ப அவர் உறுதியா இருந்தார்ல, நான் மாற மாட்டேன்னு, கட்சி மாற மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு. அப்ப அவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுதான் அழகா இருக்கும், அதானே சரியா இருக்கும். நியாயமா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பார்வையை நியாய கண்ணாடி போட்டு பாருங்களேன். ஒரு சார்பு கண்ணாடி போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தப்பா தான் தெரியும். எல்லாருக்கும் பொதுவான விஷயம். நியாய கண்ணாடி போட்டு பாருங்க, எது தப்பு ரைட்டுன்னு தெரியும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பது என்பது எப்படி எப்பொழுது நியாயமா இருக்க முடியும்? அதனால அவருடைய பதவி ஏற்பு என்பது சரின்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்றத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தரப்பு கருத்துக்கள் நியாயம் தான் சார். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க தரப்புக்காக நான் நியாயம் பேசல. தண்டிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது கொடுத்திருந்தால் நீதிமன்றம் இல்லங்க இவருக்கு வந்து தண்டனை இருக்குங்க, இவருக்கு வந்து இவர் மேல் குற்றம் இருக்கிறதா நாங்கள் உணர்கிறோம், தீர்ப்பை நாங்க பின்னாடி சொல்றோம்னு சொன்னா கூட நியாயம். இவர் மேல குற்றம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம், வழக்கு தொடரட்டும், பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நியாயம். இதை பத்தி எதுவுமே பேசலையே. ஏங்க, அவர் அமைச்சராக இருக்கிறார், அவரை வந்து நீங்க சிறையில் அடிச்சிட்டீங்க, அவர் பதவி நீக்கன்னு சொல்லி ஆளுநர் சொன்னாருங்க. அது எங்க அரசமைப்பு சட்டம் கொடுத்த விஷயமா? அது நீதிமன்றம் கண்டிச்சிச்சா? அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்கன்னு. ஆனாலும் அதற்கு பின்பு செந்தில் பாலாஜி வந்து பதவியை ராஜினாமா பண்ணாரா? நான் வந்து குற்றமற்றவர் என்று நிரூபித்து வந்து திருப்பி நான் அமைச்சராவன்னு இன்னைக்கு நீதிமன்றம் வழிகாட்டி இருக்காங்க. உச்ச நீதிமன்றம், மற்ற கீழ்கோர்ட்டு கூட இல்லை, உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை, கேஸ் நடத்துங்க, இது வழக்கு முடிகிறதுக்கு நான் 4 வருஷம் ஆகுது, அதுக்கு மேலே ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் 2 பேரும் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு முடிவதற்கு இன்னும் 3 அல்லது 4 வருடம் ஆகலாம், அதற்கு மேலும் ஆகலாம். நீங்க விசாரிக்கின்ற 2500 சாட்சிகளே என்ன இருக்கு? அப்ப என்னங்க அர்த்தம்? 5 வருஷம் முடியறதுக்கு அப்புறம் இவர் இப்படியே இருப்பாரா? நாளை 5 வருடங்க அப்புறம் இவர் பக்கம் தப்பே இல்லைன்னு சொன்னா
இந்த 471 நாள் ஜெயில இருந்ததுக்கு யார் காம்பன்சேட் கொடுக்க போறது? நான் கேட்கிறேன். இவர் மேல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுங்க, இவர் மேல தப்பு இல்லைன்னு ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. 471 நாட்கள் உள்ள இருந்தாரு, அதற்கு என்ன காம்பன்சேஷன்? எல்லாத்தையும் பாருங்கன்ற. நீங்க திமுகவாளு, திமுகவை சார்ந்தவர், அந்த கண்ணாடியில போட்டு பார்க்காதீங்க. ஒரு பொது மனிதனாக, ஒரு நடுநிலைவாதியாக நீங்க பாருங்க, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். இதுல நான் இன்னொரு கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், உதயநிதி அவர்களுக்கு, அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இனிமே இருக்க போற சவால்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும்? அவருக்கு பெரிய சவால் என்பது விமர்சனங்க. ஏன்னா பெரிய விமர்சனம் என்னவென்றால், அவர் குடும்பத்திலிருந்தே ஒரு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. திமுக காரங்க விமர்சிக்கிறதை விட திமுகவை எதிர்ப்பவர்கள் தான் விமர்சிக்கிறாங்க. காரணம் அவர்களால முடியல எடுத்து. ஆனா ஒரு விஷயத்தை நான் ஆணித்தரமா சொல்றேன், துணை முதல்வருக்கென்று அரசமைப்பு சட்டத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. வட இந்தியாக்களில் பல்வேறு மாநிலங்களில் 2, 3, 4 துணை முதலமைச்சர்லாம் இருக்காங்க. அதிகாரம் இல்லை. நம்ம ஊருக்கு தான் புதுசு. நம்ம ஊருக்கு தான் ஸ்டாலின் அவர்களை முதன்முறையாக கொண்டு வந்தாங்க. அடுத்து பன்னீர்செல்வம் இப்ப 3ஆவதா இருந்திருக்காரு. அதிகாரம் இல்லை. எதை அடிகோலா பார்த்திருக்காங்கன்னா, அடுத்த திமுகவின் தலைவர் இவர் என்கின்ற அந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் கொடுக்கும் பொழுது அடுத்த திமுக தலைவராக, கட்சி தலைவராக இவர் வருகிறார். அது என்ன பிரச்சனை? யாரை வேணாலும் துணை முதல்வர் ஆக்குறதுக்கு உரிமை முதல்வருக்கு இருக்கு. விடுங்க. நீங்க கேட்டீங்க விமர்சனம், அதற்கு அழகா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் வெளியே வந்தப்புறம், என் மேல எனக்கு வந்த விமர்சனங்கள் எனக்கு தெரியும், என்னை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு தெரியும், என்னுடைய செயல்கள் மூலமாக நான் என்னங்கிறத சொல்லுவேன். ஸோ என்னுடைய செயல் மூலமாக நான் எப்படி நடந்துக்கிறேன், இந்த 2 வருஷம் நான் எப்படி நான் பணியாற்றுங்கிறத பொறுத்து நான் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்குறேன். குறுகிய காலத்திலேயே துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது இல்லங்க, அது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? பல வருஷமா இவரை விட இன்னும் அதிகமா கட்சி, அதையே நீங்க கவலைப்படுறீங்க. உங்களுக்கு என்ன அதுல கஷ்டம்? துரைமுருகன் உங்களை கஷ்டப்பட்டாரா? இல்ல சீனியர் அமைச்சர்கள்லாம் பொது வெளியில எனக்கு கொடுக்கல, பொது வெளியில சொல்லலைனால அவங்களுக்குள்ள கஷ்டம் இல்லைங்க. பொது வெளியில சொல்றதையே இப்ப யாரும் பேசுறது இல்ல. மனசுக்குள்ள நினைக்கிறது பேசுறது நியாயமா? நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், இவர் மனசு கோபி மனசுக்குள்ள புழுங்குறாரு. என்னங்க அது? வெளியே சொன்னாதாங்க கேட்க முடியும். வெளியே பேசட்டும், வெளியே அவர் சொல்லட்டும். துரைமுருகனுக்கு வானதி பேசுறாங்க, துரைமுருகனுக்கு கொடுத்துருக்கலாமே. என்னங்க அது? அவர் உங்க கட்சிக்காரரா? இல்லைங்க, அவங்க கட்சி விவகாரம், அவங்க கட்சி பிரச்சனை. இப்பொழுதுமே புரோட்டோகால் அடிப்படையில் துரைமுருகன் தான் நம்பர் 2. அதுல மாற்றம். கட்சி பதவியில் அவர் தான் பொதுச் செயலாளர். அவங்க பேசியிருப்பாங்க, அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை புரிந்து கொள்ளாமல் அவர் இது நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேங்க, வைத்திருச்சலுங்க. ஸ்டாலின் முதல்வர் ஆக மாட்டார், ஜாதகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லலையா? இவர் ஆகவே மாட்டாருங்க, இவருக்கு ஜாதகத்திலே கிடையாதுன்னு 3 வருஷம் ஆயிடுச்சா? அது மாதிரிதான் இவரையும் கட்சியை காப்பாற்ற வழி பார்க்குறாங்க. அடுத்து கட்சியை அவங்க காப்பாற்றணும். ஆட்சி எப்போ வேணாலும் வரும் போகும். திமுகவை அவர்கள் இப்படி ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. காலம் மோசமாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிவு எடுக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன, மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இல்லை என்றால் வருகின்ற தேர்தலில் தோற்கடிங்க. நான் கேட்கிறேன், ஒரு பொதுவா சட்டமன்றத்தில் போட்டியிடாமலா அவர் முதல்வர் துணை முதல்வர் வந்துட்டாரு? ஒரு நாம்கே வாஸ் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்களா ஒரு குடும்பத்திலிருந்து? சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே, தகுதி இருக்குல்ல. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எந்த பதவிக்கும் வர்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? ஆயிருக்காரு. மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவர் செயல்பாடுகளை மக்கள் பார்க்க போறாங்க. நீங்க ஐயோ அவர் சரியா செயல்படலைன்னா கட்சி பிரச்சனை ஆயிடும், திமுக ஆட்சிக்கு வந்துடாதுன்னு கவலைப்படுறீங்களா? நல்லது தானே உங்களுக்கு. ஒருத்தர் சரியா செயல்படல, இதை வச்சு நீங்க பேசுங்க. அவர் செயல்படுவான்னு நம்புறாங்க. தேர்தலில் பிரதிபலிக்கும் 2026 மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த வகுத்தறிச்சல் வேணாம். அவர் எப்படி செயல்படுறான்னு விமர்சிங்கன்னு நான் சொல்றேன். அவரை நீங்க துணை முதல்வராக போட்டீங்கல்ல, அவரை விளையாட்டுத்துறை அமைச்சராக போடும் பொழுது இதே விமர்சனம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சுல்ல. அவர் இப்பொழுது சிறப்பாக தானே செயல்படுறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சராக இதற்கு முன்பாக யார் இருந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. சிறையப்பட்டார்ல, ஒலிம்பியாட் செஸ் கொண்டு வந்தார்ல, ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருல்ல. விளையாட்டுத்துறை என்பது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு டம்மியான துறை. பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து யாராவது ஒலிம்பிக்லயோ ஏசியன் கேம்லயோ கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றா காசு கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க, அவ்வளவுதானுங்க. அதை கூட சிறப்பா செயல்பட முடியும்னு பண்றாருல்ல. முக்கியமாக முதல்வருடைய முதல்ல அமைச்சர் பதவி கொடுக்கும்போது ஒதுக்கப்பட்ட துறை அப்ப டம்மி துறை. அவர் பழக்கப்பட வைக்கிறாங்க, அவரை பழக்கப்படுத்துறாங்க, அவர் நிர்வாகத்துல பழக்கப்படுத்துறாங்க. அமைச்சர் முதல்வருடைய நேரடியான இருக்கின்ற அந்த ஒரு துறையை பார்த்துக்கிறாரு. இப்ப 2 வருடங்கள் அவர் பழக்கப்பட வைக்கிறாங்க. இது திமுகவுடைய உள்கட்சி விவகாரம், அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது. அவர்கள் முடிவு பண்ணி எம்எல்ஏக்கள் எல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல.
என்னங்க அரசமைப்பு சட்டம் கிளாரிட்டியா இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அந்த விமர்சனங்களை கேட்கணும்னு தான் நான் கேட்டேன். இதுல இன்னொரு விஷயமாக நான் நிறைவா கேட்கணும்னு நினைக்கிறது, விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்க அவங்களுடைய மகளிர் அணி சார்பில். இப்போ அந்த விஷயம் தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது, இது ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இது ஏதோ ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற ஒரு கூட்டமாக மாத்திட்டாங்க. இதை பத்தின ஒரு அரசியல் சார்ந்த பார்வைகள் எல்லாம் பேசி அதை பத்தின டிபேட்ஸ் எல்லாம் வச்சு இது அப்படி மாத்திட்டாங்கன்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அப்படியாப்பட்ட சூழல் தான் நிலவிருக்குன்னு பார்க்கறேன். அதாவது இந்த மதுவிலக்கு விஷயத்த ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல மதுவிலக்கை ஒழிப்பதற்கு வெறுமனே ஜஸ்ட் ஒரு உத்தரவு மட்டும் பத்தாது. அது கன்சம்ஷன் பண்ணக்கூடிய நபர்களுடைய கவனத்தை பாருங்க. அந்த மதுவிலக்கு மூடனா குடிக்காதவன் ஓவர் நைட்ல குடிக்காம இருக்கணும். அப்ப அவர்களுக்கான தீர்வு என்னங்கிறது முக்கியமானது. முதல் பாயிண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை கோடி பேர் குடிக்கிறாங்கிற தகவல் இருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக மூடிட்டீங்க, மதுவிலக்கு இல்லைன்னா அவன் வந்து ஓவர் நைட்ல வந்து மதுவை அடிமையாக இருக்கிறவனுடைய நிலைமை வந்து என்ன, அது எந்த மாதிரி சூழல் போகுங்கிறது ஒரு பக்கம் சப்ஜெக்ட். இன்னொரு சப்ஜெக்ட் வந்து அந்த டாஸ்மாக் மூலமாக வருகின்ற 50,000 கோடி வருமானம், அது ஓவர் நைட்ல ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன நிலைமை? இந்த ரெண்டையும் வந்து உட்கார்ந்து எல்லா கட்சிகளும் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் வந்து மதுவிலக்கை ஒழிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை உடையவன், மது ஒழிக்கப்பட வேண்டும், மது என்பது மனித சமூகத்திற்கு கேடானதுங்கிற கருத்தில் உறுதியாக இருப்பவன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது இங்க சமூக நோயோடு பாருங்க. இது எப்படி வந்து வருடத்துக்கு 5,000 10,000 இன்னைக்கு 50,000 கோடி வருமானத்துக்கு போய் இருக்குது, டார்கெட் வச்சு விற்கிறாங்க. இது எப்படி அரசு செய்யுது? அப்ப கள்ளச்சாராய பிரச்சனை எப்படி வரும், மது பிரச்சனை எப்படி மாறும், அந்த இது ஒரு சமூக ரீதியான எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இதெல்லாம் உட்கார்ந்து ஒரு கலந்துரையாடல் செய்ததான் இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் ஏன் திமுகவை கூப்பிடுறாரு? அவங்க தானே மதுவிலக்கு வச்சிருக்காங்க, அவங்க தானே டாஸ்மாக் வச்சிருக்காங்கன்னு முட்டாள்தனமாக ஒரு பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன். எல்லா கட்சியும் கூப்பிடணும். இது வந்து இந்திய அளவில் இந்த கருத்தாக்கம் வர வேண்டும். வெறுமனே வந்து பீகார்ல வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, அங்க வந்து கள்ளச்சாராயத்தில் சாவுவவர்கள் அதிகம் எண்ணிக்கை போயிட்டே இருக்கு. அது இல்லாம போகணும்னா நீங்க மது குடிப்பதை ஒழிப்பதற்கான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படணும். மது எவ்வளவு கேடுங்கிற அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படணும். இது நீண்ட நெடிய திட்டங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். டாக்டர் சொல்றாருல, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. டாக்டரே சொல்லுவார், ஒரு குடிகாரன் போனாருன்னா அவரை இப்ப நம்ம குடிகாரன் கூட சொல்றது இல்லை, அவர் மது பிரியர். சமூகம் அந்த அளவுக்கு மாற்றம் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அவர் குடிகாரன்னு சொல்லுவாங்க, கேவலமா பேசும் சமூகம். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. அப்ப எந்த அளவுக்கு சமூகம் வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு பார்வை உண்டு. அப்ப இது வந்து கெடுதிங்கிற இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த விஷயத்துக்கு மாற்றாக என்ன செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். இது ஒரு நீண்ட நெடிய திட்டம். இது உட்கார்ந்து பேச வேண்டும், இதற்கான கருத்தரங்கங்கள் நடக்க வேண்டும் என்று திருமாவளவன் போன்றவர்கள் குரல் கொடுக்குறாங்க. அந்த பார்வையை நீங்க கொச்சப்படுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரியான விஷயத்த இது அவரு தான் சொல்லி ஆதங்கப்படுறாரு அப்படின்னு தான், அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள்ல சாத்தியமாகிறது அப்படின்றது இல்லாவட்டியும் கூட அதை படிப்படியாக தான் குறைக்கணுன்றதுனா கூட, ஆனா அதை எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா செய்யறாங்க அப்படிங்கிற இந்த அரசு இப்போ தற்போதைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் நீங்க வந்து அதை குறைக்கிறதுக்கு கூட இன்னுமே பிளான் பண்றதுல ஒரு டைம் கூட எடுக்கலாம். பட் அது வரைக்கும் டாஸ்மாக்குக்கான டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது எந்த அளவுக்கு வருமானங்க, பணங்க, அவ்வளவுதான். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, வருமானம். ஜெயலலிதா அவர்கள் இதை வந்து அரசுடைமையாக்கம் பண்ணும்போது பிரச்சனை வந்தது. முதலாக வந்து இதை வந்து இதை வந்து அரசே நடத்தும் சொல்லி எம்ஜிஆர் சொன்னார். இது கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே பணம் தான், வருமானம். வருமானத்தை ஒவ்வொரு நிறுத்த முடியாதுங்கிற அந்த எண்ணம் தான். இது வந்து சமூக ரீதியான இந்த பிரச்சனை எல்லா மக்களும், எல்லா கட்சிக்காரங்களும் உணரணும். அதிமுக திமுக இவங்க ஒன்றும் இல்லை, எல்லாருமே உணரணும். இதை நிறுத்த வேண்டும், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. இதை வந்து நிறுத்துவதற்கு முன் வரணும். தமிழக அரசுமே நான் அதை கேட்கிறேன், இது நிறுத்துவதற்கு முன் வரணும். இதற்கான ஒரு கருத்துருவாக்கம் செய்ய வேண்டும். முதல்ல மாணவர்கள் மத்தியில் இது பிரச்சாரம் பண்ணணும். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திருப்பூர்ல, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மது அதிகமாக விற்பனையாவது திருப்பூர் மாவட்டம். இப்ப நீங்க பொங்கல் இது தீபாவளிக்கு எவ்வளவு தெரியுமா விற்பனையாகுது? ஒரே நாளைக்கு 600 கோடி விற்பனையாகுது. இது வந்து அரசு கணக்கு. அதுல 600 கோடிகள் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம். ஏன்னா அங்கதான் தொழிலாளர்கள் அதிகம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சமூகம் அதிகம் அங்க. அதனாலேயே ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் 24 லட்சம் ரூபாய் மதிப்புல அங்க உள்ள மருத்துவமனையோடு ஆரம்பிச்சாங்க. அதனுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்கிறது. இப்ப இது மாதிரி மாவட்டந்தோறும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வரணும். ஒரு பக்கம் வந்து நீங்க மதுக்கடைகளை குறைக்கணும், இன்னொரு பக்கம் மது குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறைக்கணும். இந்த ரெண்டும் வந்து நீங்க சைமல்டேனியஸா நடந்தா மட்டும்தாங்க சத்தியம். அது நடக்காமல் ஓவர் நைட்ல நான் வந்து டாஸ்மாகை வந்து நிறுத்துறேன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பிரளயமாக மாறும் தான்
நான் தனிப்பட்ட முறையில கருதுறேன். இந்த மாநாட்டுக்கான பேச்சுக்கு மத்தியில அதிகார பகிர்வுன்னு அவர் பேசினது சரியா? அது அவங்களுடைய கொள்கைங்க. எல்லா கட்சியும் அதிகார பகிர்வு தான். ஏன்னா அவர் இப்ப சொல்லி ஆதங்கப்படுற இந்த பாயிண்ட்டுக்கு அந்த கருத்து தான் ஒரு கட்சி எதுக்கு ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? அதிகாரத்தை நோக்கி தானே. உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறோம். நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி. இல்ல கரெக்ட் தான். அந்த பாயிண்ட இந்த மாநாட்டுக்கான பேச்சுக்கு மத்தியில அவர்கள் தொடர்ச்சியாக பேசுறாங்க. 2016ல மக்கள் நல கூட்டணி வரும்போது ஒரு பெரிய அளவுல கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. ஒரு தனியா 6 கட்சிக்கு சேர்ந்து கூட்டணி நடத்தினாங்க. அப்பவே நடத்தினாங்க. அப்ப அவர்கள் தொடர்ச்சியாவே கடந்த 10-15 வருடங்களாக இந்த அதிகாரத்தை நோக்கிய ஓட்டம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சல், சிறுத்தைகளுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் சொல்லிலாம் நிறைய நடத்தியிருக்காங்க. அது அவர்களுடைய அரசியல் அஜெண்டா, நீண்ட கால திட்டம். அதை அடிக்கடி திருமாவளவன் சொல்லிடுறாரு. எங்களுடைய நீண்ட கால திட்டம் என்பது நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பகிர்வு. எங்கள் மக்கள் எப்பதான் இப்படி அதிகாரத்துக்கு வர்றது? கல்வியில வந்துகிட்டு இருக்கோம். நாங்க என்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றது? அதை வைத்துதான் என்னமோ தெரியல இன்னைக்கு 4 பட்டியலின மக்களுக்கு அமைச்சர் பதவிகள் இருக்காங்க. அதை கூட வந்து ஒரு கான்ட்ரவர்சியா மற்றவங்க எல்லாம் பேசினாங்க. 4 பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை கூட்டணும். இந்த குரல் தான் அதுக்கான காரணம். அவர்கள் கட்சியை சார்ந்த 4 பேர் இன்னைக்கு இருக்காங்க. இப்ப இது மாதிரி தான் சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கணும். அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும் என்பதுல எல்லா கட்சிக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு தான் நான் கருதுறேன். ஆனா திமுக அதை விரும்புதான். அதே விரும்பலைன்னு கேட்கறது. ஏன் விரும்பலைன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க இந்த கோரிக்கை எழுப்பினதுக்கு அதனாலதாங்க 4 பட்டியலின மக்கள், பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களே. 4 பேர் இருக்காங்களே. அதனோட வெளிப்பாடா தான் இருக்கலாம். அடுத்து வருகின்ற 2026 இதன் எண்ணிக்கை அதிகமாகலாம். இதெல்லாம் வந்து இந்த குரலுடைய வெளிப்பாடு தான். திருவிக்கா, அதாவது விசிகாவை தான் நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லையே. அவர்கள் கேட்கின்ற அந்த குரலை அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் தான். ஸோ 26 நோக்கி போகும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட நன்றி சார்.